ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம பட்ஜெட் சீரிஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாண்டிச்சேரியில நான் ஒரு நாள்ல ஃபுல் பாண்டிச்சேரி சுத்தி பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு போனதுல ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். ஓகே, பாண்டிச்சேரி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பிரெஞ்சு கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா பிரெஞ்சு கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். எப்படி கோவா வந்து போர்ச்சுகீஸோட பேரடைஸோ, பிரெஞ்சோட பேரடைஸ் பாண்டிச்சேரி. இன்னொரு முக்கியமானது என்னன்னா, சென்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours நீங்க வந்து எதர் கோயம்பேடோ, ஈக்காடு தாங்கலோ, கிண்டியோ, அண்ணாசிட்டியோ, மத்திய கைலாசோ, திருவான்மியூரோ, எங்க வேணா அதுக்கான பஸ் ஏறிக்கலாம். மகாலிபுரம் எல்லாத்துக்கும் போகலாம். ஒரு 2 hours 3 hours டிராவல்ல நீங்க பாண்டிச்சேரி ரீச் ஆகலாம். இப்போ பாண்டிச்சேரி நான் போயில ரீச் ஆகிறேன், பைக்ல போவேன்னா நான் வந்து சும்மா சோலோவா தான் போறேன். நான் பப்ளிக் சர்வீஸ் யூஸ் பண்ண போறேன். எல்லா பாண்டிச்சேரியில இருக்க முக்கியமான விஷயத்தெல்லாம் நான் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். அதுவும் பட்ஜெட்லயே முடியும். அதுக்கு வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் ஹாப் இன் ஹாப் ஆஃப் பஸ் சர்வீசஸ். இப்போ நீங்க வந்து இங்கிலாந்துலாம் போயிட்டீங்கன்னா, இங்கிலாந்துல வந்து நீ சுத்தி பார்க்க நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும். அதை சுத்தி பார்க்கறதுக்கு ஒவ்வொரு டிராவலருக்கும் தனித்தனியாகவும் சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஹாப் இன் ஹாப் அப் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தாங்க. என்ன ஹாப் இன் ஹாப் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு இங்கிலாந்துல வந்து ஒரு இந்த இடங்கள் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூட் மேப் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அந்த ரூட் மேப் ஐடென்டிஃபை பண்ண என்ன பண்ணுவாங்க, ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏரியால இருந்து உங்களுக்கு பஸ் இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஹாப் இன் ஹாப் பஸ் வந்து ரெட் கலர்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ஏறிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப்ல உங்களை இறக்கி விட்டுவாங்க. அந்த பஸ் போயிட்டு இருக்கும். நீங்க அந்த மூமெண்ட்ஸ் ஃபுல்லாக சுத்தி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்து ஃப்ரீக்வெண்டா ரெட் கலர் இன்னொரு வண்டி வரும். நீங்க அதுல ஏறி அடுத்த ஸ்டாப்ல போய் இறக்கி சுத்தி பார்க்கலாம். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம பாண்டிச்சேரிலையும் இந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அது பேர் தான் ஹாப் இன் ஹாப் பஸ்ஸஸ். ஓகே, இது என்ன இப்போ எத்தனை மணிக்கு போனால் கரெக்டா இருக்கும்னா, 2 ஷிஃப்ட் இருக்கு. ஒன்று மார்னிங் போகலாம், நீங்க ஆஃப்டர்நூன் போகலாம். நான் ஆஃப்டர்நூன் போனேன். கடைசியில் உங்களுக்கு பேசல சொன்னாங்க, மார்னிங்கே வந்தா உங்க நல்லா சுத்தி பார்க்கலாம். ஃபுல் பஸ் எடுத்துட்டு ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். கேங்கா வந்தாங்கன்னா ஃபுல் பஸ் எடுத்துட்டு நல்லா சுத்தி பார்க்கலாம். 1 day ஃபுல்லா சுத்தி காட்டலாம் அப்படின்னா. இல்ல நார்மலா 1 or 2 hour வராங்க, காலைல மட்டும் தான் வராங்கன்னா ஒரு இடம் 2 இடம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னா. ஓகே, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுத்தோடனே உங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆர்பிண்டோங்கிற யாருன்னா அவர் ஒரு பிலாசபர்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு கிட்ட தமிழ்ல எளிய மக்கள் புரியும் ஒரு சாமியார் ஒரு ஐடியாலஜி சொன்னாரு. அவரை பேஸ் பண்ணி ஆர்பிண்டோ ஆசிரமம் அப்படின்னு பாண்டிச்சேரியில இருக்கு. அந்த இடத்துல உங்களை இறக்கிடுவாங்க. அந்த இடத்த அந்த ஆசிரமத்தை அவரோட தாட்ஸ் புக்ஸ் இருக்கும், அவரோட மெமரியில் இருக்கும், அவரோட அடக்கஸ்தலம் அங்கே இருக்கும். அதை நீங்க சுத்தி பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தவங்க ஒரு பாரடைஸ் பீச் கொடுப்பாங்க. பாரடைஸ் பீச் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பீச்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு சுத்தி பார்க்கறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே ஒரு ஐ திங்க் 15 minutes இருக்கும். நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு பஸ் ஏறி உட்காந்தீங்கன்னா, இப்போ பஸ் தமிழ்நாடு இருக்கும். தமிழ்நாடுலாம் சொல்ல வராது, அரிக்கமேடுலாம் நீங்க கேள்விப்படுங்க. ஹிஸ்டாரிக்கலா அது ரொம்ப ஃபேமஸ். ஆர்கியாலஜி ஸ்டடிஸ்லாம் நடந்திருக்கு இல்லையா? அந்த அரிக்கமேடுக்கு நம்ம கொண்டு போய் இறக்கிடுவோம். நேரு அங்க என்ன இருக்குன்னா ஒரு சர்ச் மாதிரி இருக்கும் ஒரு மொமெண்ட்ஸ். அதை நீங்க கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டீங்கன்னா நிறைய போட்டிங் கூட நீங்க இங்க போகலாம். அதுக்குமே நீங்க சீக்கிரமா போனீங்கன்னா அதுக்குமே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஒரு லைக் மேங்களூர் போட்டிங் மாதிரி போயிட்டு அப்படியே அதுல கொஞ்சம் நேரம் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, அடுத்து அவ்வளவுதான். அப்புறம் சுத்தி முடிச்சுட்டேன். என்னன்னா அடுத்த பஸ் நீங்க எடுத்து எங்க போகணும்னா, இதை எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பாரதியார் மெமோரியல்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அது பின்னாடி என்னன்னா நல்ல போட்டிங் ஆகும். நல்ல ஒரு சீ வாட்டரோட ஒரு போட்டிங் ஆகும். நான்லாம் இங்க வந்து லிட்டரலா ஒரு 45 minutes அங்கே போய் சும்மா உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அங்கே உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணா கூட ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா ஹாப்பின் பஸ். அதுக்கு எனக்கு நாங்க போனோம் எப்படின்னா ஆஃப்டர்நூன் போனோம். வந்தவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு பஸ் வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு. நாங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்து கொண்டு போனாங்க. அடுத்தவங்களை வந்து நேராக திருப்பி பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்ச் காலனி சைடு கூட்டு வந்தோம். ஃப்ரெஞ்ச் காலனி சைடு ஜஸ்ட் அப்படியே வாக் த்ரோ பண்ணிட்டு உங்களை வந்து காந்தி சிலை கிட்ட இறக்கி விடுவாங்க. காந்தி சிலைனா நீங்கள் எப்படி சென்னையில் லேபிள் இதோ அது மாதிரி காந்தி சிலை கிட்ட இறக்கி விடுவாங்க. அதை சுற்றி பார்த்து எதிர்த்தாப்புல ஒரு பூங்கா இருக்கும். அந்த பூங்காவில் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் அங்கே லோக்கல் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஈவினிங் போல் உங்களை வந்து பஸ் ஸ்டாண்டில் இறக்கிடுவாங்க. இது நான் சொன்னது ஹாஃப் டே. நீங்க ஃபுல் டே எடுத்தா இன்னும் கொஞ்சம் நிறைய இடத்த கவர் பண்ணுவாங்க. நீங்க அது வந்து அந்த வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம். நீங்க இந்த டிக்கெட் எங்க எடுக்கலாம்னா, எதிர் ஆன்லைன்லயே எடுக்கலாம், இல்ல நேர்ல அந்த பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லயே போனீங்கன்னா அங்கேயே விற்பாங்க. இல்ல டேரக்டா நீங்க பஸ்ல ஏறி கூட அந்த டிக்கெட் வாங்கிக்கலாம். 150 அந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஒர்த்தா இருந்துச்சு அந்த ஏரியா. நீங்க என்னைக்காவது பாண்டிச்சேரி போறீங்க, ஒரு சண்டே ஒரு போர் அடிக்குது, டக்குனு ஒரு நாளுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், அந்த ஃபுல் டே கவர் பண்ணணும், பெருசான சில பைக்லாம் இருக்கானா ஜஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போகணும்னா இந்த ஹாப் இன் ஹாப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து மக்கள் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.